அன்புள்ள சகோதரர்களே, நம்ம போறது ஒரு நல்ல காரியத்திற்காக. நாம் நம்முடைய மார்க்க விழுமியங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும். சில நேரங்கள்ல போய் சிலர் அங்குள்ள வீட்டுல வேலை செய்யும் போது அந்த பெண்களுக்கு இவர்கள் ஒரு பரிவு வரும், ஒரு இரக்கம் வரும். அப்ப உடனே நம்பரை கொடுத்துட்டு வாரது, கால் பண்ணுங்க. இந்த விஷயங்கள்ல நம்ம பேணுதலாக இருக்கும். உதவி செய்யற நோக்கத்தோட நம்பர் கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ். அது ஒரு ஃபித்னாவுக்கான வழியாக இருக்குமாக இருந்தால் கண்டிப்பாக அது தவிர்க்கப்பட வேண்டும். என்னால் நம்ம கடைசியில நம்முடைய அமல் அப்படியே ஜீரோ ஆகி. அதே போல வக்துக்கு தொழுது கொள்வது. இப்ப பிரயாணம் செய்யக்கூடிய தூரத்தில் உள்ள இடங்களாக இருந்தால் ஜம்மு செய்து கசரு செய்து தொழுது கொள்ளலாம், கன்வீனியன்ட பொறுத்து. ஜமாத்தா தொழணும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த இடத்துல தொழக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அந்த இடத்தில் உரிய நேரத்தில் ஜம்மு கசர் செய்து தொழுது கொள்ள வேண்டும். இதிலே நம்ம கவனமாக இருக்க வேண்டும். கூட வரக்கூடியவர்களுக்கு அதை உணர்த்த வேண்டும். அதே போல முஸ்லிம் அல்லாதவர்களுடைய வீடுகளுக்கு சுத்தம் செய்ய சென்றால் அது ஒரு நல்ல பதிவை ஏற்படுத்த வேண்டும், இஸ்லாத்தை பற்றி, முஸ்லிம்களை பற்றி. அதையும் போகிறவர்கள் கவனத்தில் எடுங்க. பெரும்பாலானவர்கள் கவனத்தில் எடுக்கிறார்கள், இருந்தாலும் ஒரு ஞாபக மூட்டலுக்காக அதை சொல்கிறேன். அதே போல அன்புள்ள சகோதரர்களே, நமக்கென்று தனியான மார்க்க விழுமியங்கள் இருக்கின்றன, மார்க்க சட்டங்கள் இருக்கின்றன. அந்த சட்டங்களை நம்ம மிஸ் பண்ணிவிடக் கூடாது. இப்ப உதாரணமாக சமூக நல்லிணக்கம் என்பது இஸ்லாம் வலியுறுத்திய ஒன்று. சமய நல்லிணக்கம் என்று இஸ்லாத்துல இல்லை. நீங்க ஒரு கிழமைக்கு பள்ளிக்கு வாங்க, நாங்க ஒரு கிழமை கோயிலுக்கு போவோம் இல்லை. அந்த சமய நல்லிணக்கம் இஸ்லாத்துல கிடையாது. கொஞ்ச நாளைக்கு நாங்க உங்களை கும்பிடுறோம், நீங்க சலாம் சொல்லுங்க, அப்படி இல்லை. நீங்க கும்பிடுறா அது உங்களோட சமயம், லக்கும் தீனுக்கும். எங்கட மார்க்கத்துல கும்பிடுதல் இல்லை, வலிய தீன். இதனுடைய அர்த்தம் நம்ம பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்பதில் அப்படி புரிந்து கொண்டால் அதற்கு தகுதியானதை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கட்டும். நம்ம எவ்வளவு மனிதநேயம் உள்ளவர்கள் என்பதை ஒவ்வொரு அனர்த்தத்திலும் காட்டிக்கொண்டு இருக்கிறோம். இலங்கையிலே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிளட் பேங்க் என்ற ஹாஸ்பிட்டலோடு சேர்ந்து ஒரு இரத்த வங்கி இருக்கிறது. அந்த இரத்த வங்கிகளுக்கு ஆக கூடுதலான இரத்தங்களை கொடுத்திருப்பவர்கள் முஸ்லிம்கள். அந்த இரத்தங்களை கூடுதலாக பயன்படுத்துகிறவர்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள். எங்களிடத்தில் மனித நேயம் இல்லை என்றால் அந்த இரத்தத்தை தரமாட்டோம், அது எங்களுடைய இரத்தம். அது அப்ப இவ்வளவு இரத்தம் தந்தும் உதவிகளின் போது வந்து உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து உங்களை காப்பாற்றியும் உங்களுக்கு தேவையான உணவுகளை தந்த பிறகும் எங்களுடைய மார்க்க விழுமியத்தின்படி நாங்கள் வாழ முனைகிற போது எங்களை தீவிரவாதி பயங்கரவாதி என்று நீங்கள் சொல்ல நினைத்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. படைத்தவன் அதை பார்த்துக் கொள்வான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். அநீதி இழைக்கிறவன் செய்யக்கூடிய அநீதிகளை பார்த்து கொண்டு அல்லாஹ் பொடுபோக்காக இருக்கிறான் நபி நீ நினைக்க வேண்டாம். அந்த அடிப்படையில் பன்சிலைக்குள்ள தண்ணி போயிருக்கலாம், கிளீன் பண்ண கூப்பிட்டா நம்ம சொல்ல வேண்டியது, நாங்க வேற உங்களோட மற்ற வேலைகளை சொல்லுங்க, பன்சிலை கிளீன் பண்றது எங்கட மார்க் அடிப்படையில் அனுமதி இல்லை. அல்லது ஒரு கோவில் அல்லது ஒரு புத்த சிலை, நம்ம அதை இழிவுபடுத்தல, அவர்களை ஏசல்ல, திட்டல்ல. எங்களுடைய நம்பிக்கைப்படி அல்லாஹ் தான் உண்மையான கடவுள். அல்லாஹ்வை தவிர வணங்கி வழிபட தகுதியான உண்மையான கடவுள் யாரும் இல்லை. எனவே இதற்கு மாற்றமானதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் மார்க்க அடிப்படை. இதுல நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு சர்ச் கிளீன் பண்ண கூப்பிடுறாங்கன்னு சொன்னா நம்ம போக இயலாது. என்னால் அதுல கொள்கை ரீதியாக நமக்கு ஃபாதர் வீட்டை கழிய தருவோம், பாஸ்டர் வீட்டை கழிய தருவோம், அங்கு பணியாற்றக்கூடிய அருட்சகோதரிகளுடைய வீடுகளை நாம் கிளீன் பண்ணி தருவோம், உங்களுக்கு தேவையான உணவு தருவோம், பொருளாதாரம். சேர்ச்சுக்குள்ள கூப்பிடாது. இதுல போகக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். இப்ப சில நேரங்களில் சில சொல்ல, நாங்கள் 2 நாட்களுக்கு முன்னால் கம்புளையில் ஒரு ஊருக்கு சென்றிருந்தோம். போற வழியிலேயே பாஸ்டர் பிடிச்சிட்டார், எங்களுக்கு ஒரு 10 பேர் தாங்க. எங்களுக்கு அது ஒரு சங்கடமான நிலை. அப்ப நம்முடைய சகோதரிகள் நம்ம கூப்பிட்டு சொன்னோம், வெளியில ஒரு கிச்சன் மாதிரி ஒரு இடம் இருக்கு, அதை சுத்தம் செஞ்சு கொடுங்க, சேர்ச்சுக்குள்ள போக வேணாம். அவங்கக்கிட்ட சொல்லல அதை. ஆனால் எங்களுடைய சகோதரிகளுக்கு நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் அட்வைஸ் பண்ணி அவர்கள் வெளியில் இருந்த அந்த கிச்சன் மாதிரி உள்ள அனெக்ஸை கிளீன் பண்ணி கொடுத்தாங்க.
அதையும் அவங்க நல்ல டைம் எடுத்து ரிலாக்ஸா பண்ணினார்கள். என்ன முடிஞ்சா சில நேரம் சேர்ச்சுக்குள்ள கூப்பிட்டுலாம. இதை எதுக்கு சொல்றேன் என்றால், சில நேரங்கள்ல இப்ப நம்ம சோசியல் மீடியாக்கள் அது வரும், வந்தோன்னு பாரத் மதனி இஞ்சொண்டு பேசுறார் அங்கொண்டு செய்கிறார் என்று வந்துவிடக் கூடாது என்பதற்காக அதை பதிவு செய்கிறேன். வணங்கப்படக்கூடிய அவர்கள் வணங்கப்படக்கூடிய அந்த தெய்வங்களாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய வணக்க ஸ்தலங்களாக இருக்கலாம். அதுக்குள்ள நம்ம போய் எதுவும் அவங்களும் இருக்காங்க, அவங்களும் செய்யலாம். நம்ம சொல்லும் உங்களுடைய எல்லாம் அந்த ஹாமுதரோட வீட்டை காட்டுங்க, நாங்க வந்து கிளீன் பண்ணித்தாரோம், உங்களோட உடுப்பத்தாங்க கழுவித்தாரோம். ஆனால் எங்களுடைய மார்க்க விழுமியத்தை விட்டு தருமாறு சொல்லாதீர்கள். இதுல இந்த வலண்டியராக போகக்கூடியவர்கள் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த நேரத்தில் இன்னும் நிறைய வலண்டியர்ஸ் தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது. குறிப்பாக கம்பள, கெலியோய, இன்னும் சில ஊர்கள் இருக்கிறது, இன்னும் போகல. நெல் தோட்ட பகுதிகளுக்கெல்லாம் இப்பதான் போறாங்க. சில சில சின்ன சின்ன ஊர்கள் அப்படி இருக்கு, போகல. இன்னும் நம்மளோட பக்கத்துல புலனறுவையில புதூர் என்று சொல்லி ஒரு ஊர், அந்த ஊருக்கு போற பாதை உடைந்து மிகப்பெரிய அளவுல உடைந்து அங்க போக முடியல. இப்போ ஒரு 3-4 நாட்களாகத்தான் மக்கள் அங்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இப்படி மக்கள் போகாத இடங்கள் நிறைய இருக்கின்றன. அந்த இடங்களில் எல்லாம் இந்த அவர்களுடைய வீடுகளை சுத்தம் செய்து அவர்களை ரீசெட்டில் பண்ணக்கூடிய அந்த தேவையோடு இருக்கிறார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லோரும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இவ்வாறான அனர்த்தங்களில் இருந்து படிப்பினை பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்க வேண்டும். இந்த படிப்பினை நம்முடைய ஈமானை அதிகரிக்க செய்யக்கூடியதாக அல்லாஹு தஆலா ஆக்கி தர வேண்டும். நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். துன்பங்கள், துயரங்கள், சோதனைகளை நம்மை விட்டும் அல்லாஹு தஆலா நீக்கி அவனுக்கு பொருத்தமானவர்களாக வாழ்ந்து மௌத்தாக எல்லோருக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டும். கஷ்டத்தோடு இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் நிம்மதியான நிலையை கொடுக்க வேண்டும். எல்லோரும் அதற்காக துஆ செய்வோம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி.